இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபிராஸ் 210 ஃபிஷ்ஷிங் ராடு இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமா கிட்ட கொடுத்து அவர் ஃபிஷ் பிடிக்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கிளம்பலாமா தச்சு? சாவி கொடுங்க, கொடுங்க, சாவி கொடுங்க, போகலாம். கொடுக்க மாட்டேனா எப்படி? சாவி சாவி கொடு. தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ? அவங்கதான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? ஏத்தி விட. சாவி போடு. குட். இங்க பாரு. ஏன் அழுற? ஏன் அழுற? ஏன் அழுற? அழுகிற பாட்டு வெச்சி அழுகிற பாட்டா. நீ அப்புறமா எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. எப்படி இருந்தது? நல்லா இருக்குதா? சரி வாங்க. ஐஸ் பாலர் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்புறோம். அந்த ரோடையும் எடுக்கணும். ரோடையும் அந்த ட்ரெயினும் நல்லா தெரியும். ஓகேவா? பின்னாடி ஏதாவது வண்டி வந்தா பாரு. முடியும். தாத்தாயா வர ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. இவ்வளோதானே?
தூண்டில் யூஸ் பண்ணி மீன் பிடிக்கலான்னு சொல்லி குளத்துக்கு போயிருந்தோம். அதுதான் இந்த குளம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மண்புழு எடுத்து தூண்டிலில் போட்டு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். மீன் பிடிக்கலான்னு சொல்லி தூண்டிலில் உள்ளே போட்டோம். ஃபஸ்ட்டு கிட்ட போயிடுச்சு. அதனால் மறுபடியும் எடுத்து தூரமாக போட்டார். அது அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, மீனே மாட்டலை. சரி, அந்த இடத்துல மீன் மாட்டலைன்னு சொல்லிட்டு வேறு இடத்த சேஞ்ச் பண்ணி அங்கே போய் மீன் பிடிக்கலான்னு வேறு இடத்த சேஞ்ச் பண்ணோம். காட்டு கிட்ட எடுத்துன்னு வந்து காட்டு. இல்லையே அது என்ன பண்ணுறது, விட்டுருவியா? ரொம்ப நேரம் கழித்து மாட்டின ஃபஸ்ட்டு மீன் இது தான். இந்த தூண்டியில் பிடிச்ச ஃபஸ்ட்டு மீனும் இது தான். குளத்தில் பார்த்திங்கன்னா எருமை மாடுங்கள்லாம் ஜாலியாக குளியல் போட்டுக்கிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. எங்களுக்கு பெரிய மீன் எதுவுமே மாட்டாமையே இருந்தது. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ ஒரு பெரிய மீன் மாட்டிச்சு. அப்புறமா என்ன மீன் இது? நல்ல பெரிய மீனா மாட்டிருக்கு. இது ஜிலேபியா? அது இங்க பாரு, மீன் பாரு. என்ன இருக்குது? பாய் சொல்லு. சொல்லு. ஓகே.